ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ எஸ்எஸ்சியிலேருந்து பாருங்கள் சிஹெச்எஸ்எலுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து மொத்த வேகன்சி வந்து 3131 வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ கல்வி தகுதினா நீங்கள் 12th மட்டும் பாஸ் பண்ணால் கூட இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் தான். ஸோ கிளர்க்கு, ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட், டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டருக்குலாம் வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. வேரியஸ் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இன்கம் டேக்ஸ், கஸ்டம்ஸ் இந்த மாதிரி வந்து பல்வேறு துறைகளில் வந்து உங்களுக்கு இந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே ஃபில் பண்ண போகிறாங்க. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 25,500லேருந்து 81,000 வரைக்கும் சேலரி வந்து இருக்கும். பெண்களுக்கெல்லாம் ஃபீஸ் கிடையாது. அதே மாதிரி எஸ்சி, எஸ்டி, பிடபிள்டிக்குமே வந்து ஃபீஸ் வந்து கிடையாது. ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து பாருங்கள் உங்களுக்கு கம்பைன்ட் ஹையர் செகண்டரி லெவலுக்கான எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா கம்பைன்ட் கிராஜுவேட் லெவலுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஹையர் செகண்டரி லெவல், அதாவது நீங்கள் 12th லெவலில் முடிச்சவங்க எல்லாத்துக்குமே வந்து போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. அது வந்து வேரியஸ் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது உங்களுக்கு வந்து கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, ஸோ உங்கள் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி வந்து பல்வேறு துறைகள் இருக்குது பார்த்தீங்களா, மத்திய அரசோட துறைகள், அது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸ் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு வந்து பாருங்கள் 18th ஜூலைக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கரெக்ஷன் விண்டோ வந்து என்னையிலேருந்து என்னைக்குள்ளார உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற டேட்டுமே கொடுத்துருக்காங்க. சிபிடி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் டயர் 1, டயர் 2 எக்ஸாம் வந்து உங்களுக்கு இருக்கும். அதுக்கான டேட்டுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் விமன் கேண்டிடேட்ஸ்லாம் நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் பெண்கள்லாம் வந்து நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன்னா பெண்களுக்குலாம் வந்து ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். குரூப் சி லெவலில் தான் வந்து இந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே வந்து எடுக்கிறாங்க. அது என்னென்ன டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்திருக்குன்னா லோயர் டிவிஷன் கிளர்க்கு, ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர், இந்த 3 கேட்டகரிக்கான போஸ்டிங்ஸ் எல்லாமே வந்து பாருங்கள் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ஸு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆஃபீஸஸ் இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது எல்லா இதுலேயுமே உங்களுக்கு வந்து இந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே ஃபில் பண்ண போகிறாங்க. இப்போ நீங்கள் லோயர் டிவிஷன் கிளர்க்குக்கும் ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டண்ட்டுக்கும் அப்ளை பண்ணுறீங்கன்னா சேலரி வந்து 19,900லேருந்து 60,200 வரைக்கும் சேலரி வந்து இருக்கும். அதே நீங்கள் டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டருக்குலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா 25,500லேருந்து 81,100 வரைக்கும் இருக்கும். இன்னொரு கேட்டகரிக்கு வந்து 29,200லேருந்து 92,300 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும். உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு மந்த்தே வந்து 35,000க்கு மேலே தான் ஸ்டார்டிங் சேலரியே வந்து இருக்கும். வேகன்சி வந்து பாருங்கள் 3,131 வேகன்சி வந்து உங்களுக்கு டென்டேட்டிவாக கொடுத்துட்டாங்க. ஸோ 3,131 வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் முக்கியமாக வந்து பாருங்கள் இந்த பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி, அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் தான் வந்து மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மேல் ஃபீமேல் 2 பேருமே இதுக்கு எலிஜிபிள் தான். இதில் ஏஜ் லிமிட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் 18லேருந்து 27 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நீங்கள் எஸ்சி எஸ்டியில் வரீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது. அவங்களாம் 32 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதே ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களாம் 30 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பிடபிள்டியாக இருந்தால் உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. இதில் வந்து பாருங்கள் க்ரூசியல் டேட் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த டேட்டு 1/1/2026 இந்த டேட்டுக்குள்ளார உங்களோட ஏஜ் லிமிட்டாக இருக்கட்டும், குவாலிஃபிகேஷனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படிங்கிறதான் வந்து அந்த க்ரூசியல் டேட்டு. அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அதில் வந்து பாருங்கள் பர்டிகுலராக இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ், ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர், இந்த டிபார்ட்மெண்ட் கீழே நீங்கள் அப்ளை பண்ணுறவங்களுக்குலாம் வந்து பாருங்கள் 12th வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் வந்து சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்து படிச்சிருக்கணும். மேத்தமெட்டிக்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மீதி இருக்கிற இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் லோயர் டிவிஷன் கிளர்க்கு, ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட், டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர், இந்த கேட்டகரிக்கெலாம் வெறுமனே நீங்கள் 12th மட்டும் பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டாங்க. மேலே இருக்கிற கேட்டகரிக்கு மட்டும் 12th வந்து நீங்கள் சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்து படிச்சிருந்தா நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள் ssc.gov.in கொடுத்துருக்காங்க பற்றில இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ண முடியும். அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இமேஜ் ஃபார்மேட்டில் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. அதை நான் உங்களுக்கு லேட்டராக வந்து காமிக்கிறேன். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ்னு பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கெல்லாம் ஃபீஸ் கிடையாது. அதே மாதிரி எஸ்சி, எஸ்டி, அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடபிள்டி, எக்ஸர்வீஸ் மேனுக்கு கூட வந்து ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு ₹100 வந்து ஃபீஸு. அந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பாருங்கள் ஒரு ரீஜன் வைஸாக கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சதர்ன் ரீஜனில் வந்து உங்களுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு வந்து இருக்குது. சதர்ன் ரீஜனில் வந்து பாருங்கள் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், ஸோ உங்களுக்கு கிருஷ்ணகிரி, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஸோ உங்களுக்கு பல்வேறு மாவட்டங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே தான் வந்து உங்களுக்கான எக்ஸாம் சென்டருமே வந்து இருக்கும். அந்த சென்டர் நீங்கள் சூஸ் பண்ணி எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கலாம். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் டயர் 1, டயர் 2 எக்ஸாம் வந்து இருக்குது நான் சொல்லியிருந்தேன். ஸோ டயர் 1க்கான பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் எப்படி இருக்குங்கிறத வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டயர் 2 எக்ஸாமுக்கு நீங்கள் மூவ் ஆவீங்க.
டயர் 2 எக்ஸாம் வந்து பாருங்கள் செஷன் 1, செஷன் 2, செஷன் 3 நீங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. செஷன் 1 வந்து யாருக்கு இருக்கும், செஷன் 2 யாருக்கு இருக்குங்கிறத அந்த போஸ்டிங் வைஸாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுபடி தான் உங்களுக்கான செலெக்ஷன் வந்து இருக்கும். இதில் வந்து பாருங்கள் முக்கியமாக வந்து ஸோ டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டருக்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இதில் லோயர் டிவிஷன் கிளர்க்கு, ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட்டுக்குலாம் டைப்பிங் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டைப்பிங்குமே வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து டெஸ்ட் வந்து இருக்கும். இண்டிகேட்டிவ் சிலபஸ் வந்து பாருங்கள் டயர் 1க்கு தனியாக கொடுத்துருக்காங்க. டயர் 2க்கு வந்து உங்களுக்கு சிலபஸுமே வந்து உங்களுக்கு கீழேயே இருக்குது. இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே. இந்த வேலைக்கு வந்து 41 பேஜ்ல இருந்து உங்களுக்கு அனெக்ஸர் 3ல வந்து பாருங்க, ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நீங்க எப்படி ஃபில் பண்ணுங்கிறதுக்கான ப்ரொசீஜர் வந்து குடுத்துருக்காங்க. இத ஃபாலோ பண்ணி நீங்க கரெக்ட்டா வந்து ஃபில் பண்ணிக்கலாம். கீழ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இமேஜ் ஃபார்மேட்லயுமே வந்து குடுத்துருக்காங்க. இத கரெக்ட்டா நீங்க வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எப்படி பண்ணணும், எப்படி நீங்க லாகின் பண்ணி அப்ளை பண்ணணுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு இமேஜ் ஃபார்மேட்ல வந்து இங்க கீழ வந்து இருக்கு. இத நீங்க கரெக்ட்டா செக் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.